ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் இந்த மாலை வேளையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தரும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் நாம் கடந்த சில வாரங்களாக சுமார் ஒரு 30 நாட்களுக்கு மேலாக நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருடைய வசனங்களை தியானித்து வருகிறோம். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்றும், குறிப்பாய் இந்த காலத்துக்கு மிகவும் அவசியமான சத்தியங்களை நீங்கள் இதன் வழியாய் கற்று வருகிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இலவசமாய் அவருடைய கிருபையினால் நாம் மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அத்தோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து போகவில்லை. தொடர்ந்து நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும் என்றால் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்கு ஆமென் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூ அண்ட் ஐ ஆர் காட்ஸ் ஹேண்ட் ஒர்க். அவருடைய கரத்தின் ஆமென் கிரியையாக இருக்கிறோம். எதற்கு? நற்கிரியைகளை செய்வதற்கு. இலவசமாய் அவருடைய ரட்சிப்பை பெற்ற நாம இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கரையற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் பவுல் சொல்லார், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் குற்றமற்றதாக வரும்பொழுது காணப்படும்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அவருடைய கட்டளைகள், அவருடைய நியாயங்கள், அவருடைய பிரமாணங்கள், குறிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. ஸோ இதைத்தான் நம்ம பல கோணங்களிலே புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் என்று பார்த்தோம். நான் நினைக்கிறேன் இந்த வாரம் இட் வில் பி த ஃபைனல் வீக். நம்ம புதிய உடன்படிக்கை குறித்து பார்க்கணும். அப்படின்றதுனா என்னென்னா, நம்ம இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருக்க முடியாது. ஸோ இந்த வாரத்தோடு நாங்கள் அதை நிறைவு செய்ய, இந்த ஃப்ரைடேவோடு நிறைவு செய்ய தீர்மானித்திருக்கிறேன். அதற்கு பின்பதாக தினந்தோறும் இந்த பைபிள் ஸ்டடி இருக்காது. மாறாக வாரத்திற்கு ஒரு நாள், ஏதாகிலும் ஒரு நாள் நம்ம சற்று அதிக நேரம், மேபி ஒரு 1.5 hours நம்ம எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கலான்னு நான் மனசுக்குள் தீர்மானித்திருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் உண்டு. திருச்சபையினுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறதுனால எவ்ரிடே இந்த இரவு வேளைக்காக அமர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவது என்பது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதனால் இதுவரைக்கும் என்னோடு கூட ஒத்துழைத்து உங்கள் ஒவ்வொருவருக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். அதில் பலர் ரெகுலராக இந்த 6 monthsம் ஒவ்வொரு நாள் எங்களோடு கூட இணைஞ்சிருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. ஆமாம், நிச்சயமாய் இதனால் நீங்கள் பலப்படுத்தப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம், தி டேவிடிக் கவனன்ட். ஸோ கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் சீனாய் உடன்படிக்கையை குறித்து நாம் பார்த்தோம். பழைய உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிற சீனாய் உடன்படிக்கை. ஸோ அதற்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள அந்த ஒற்றுமையை, எப்படி சீனாய் உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் ஆண்டவர் வச்சுருந்தார், எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தினது என்றும் பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அகெயின் அதை ரீகால் பண்ண விரும்பலை. ஒருவேளை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், அவைகளை திரும்ப கேட்கலாம். நீங்கள் மறுபடியும் கேட்கும் பொழுது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பிகாஸ் ஐ நோ இட்ஸ் அ வெரி வெரி டஃப் சப்ஜெக்ட். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சரி, இன்றைக்கி நாம் ஸ்டார்ட் பண்ண போகிற இன்னொரு அருமையான ஒரு சப்ஜெக்ட், த டேவிடிக் கவனன்ட். தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்கிற தலைப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் அகெயின் ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, நோவாவோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சீனாய் மலையில் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை போலவே புதிய உடன்படிக்கையினுடைய அருமையான சத்தியங்கள் அடங்கிய உடன்படிக்கை தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. இட்ஸ் an agreement or covenant that God made with King David. அதில் குறிப்பாக தாவீதனுடைய உடன்படிக்கை என்று வரும்பொழுது இது எதை மையமாக கொண்ட உடன்படிக்கை என்றால், கிங்ஷிப் ஆஃப் யாவே. நம்முடைய யெகோவா தேவன் அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜாங்கம், அவருடைய ராஜரீகம், அவருடைய கிங்டமை பற்றியது.
குறிப்பாய் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆளுகிறது, அதோடு கூட சேர்த்து மெசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆழப்போகிற அருமையான வாக்குத்தத்தங்களை உடையதுதான் தாவீதினுடைய உடன்படிக்கை. ஸோ ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது இல்லையா? சீனாய் உடன்படிக்கையை நம்ம தியானிக்கும் பொழுது அதிகமாக நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். அதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக இந்த பூமிக்கு வந்து மரிக்க போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சத்தியங்களை பார்த்தோம். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்ததில் மேபி ஒரு 25% கூட நம்ம சீனாய் உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நம்ம தியானிக்கலை. இன்னும் நிறையா இருக்குது, நம்ம தியானித்து கொண்டே இருக்கலாம். மேபி வருகிற நாட்களில் நடக்கிற பைபிள் ஸ்டடீஸில் நான் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ ஒவ்வொரு உடன்படிக்கைக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது போல தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய சிறப்பு என்னன்னா, இட்ஸ் அபவுட் த கிங்ஷிப் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஆளுகை. இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்யப்படுறார்? இந்த பூமியை ஆளுகை செய்யப்படுறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறதை பற்றியும், இரண்டாவது இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறத பற்றிதான சத்தியங்கள் அடங்கியது தான் டேவிடிக் கவனன்ட் அல்லது தாவீதினுடைய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய உடன்படிக்கையில் சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்களோட மோசையின் மூலமாய் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய அநேக இன்டென்ஷன்ஸ், அவருடைய நோக்கங்களும் ஆண்டுடைய பர்பஸ், ஆண்டுடைய தீர்மானங்களும் தாவீதினுடைய உடன்படிக்கையில் இணைந்து வருகிறத, சேர்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் எந்த ஒரு உடன்படிக்கை நான் சொன்னது போல பிரிக்க முடியாது. ஸோ ஆதியிலிருந்து நம்ம கற்று வருகிற விஷயம்னா தேவன் மனிதனோடு கூட செய்து கொண்டது ஒரே ஒரு உடன்படிக்கை தான், அவ்வளோதான். ஒன்லி ஒன் கவனன்ட். மேபி அது நம்ம ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை, நோவாவுடைய உடன்படிக்கை, தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று அழைத்தாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கவனன்ட் எவ்வளோதான், ஒன்றே ஒன்று. பட் ஒவ்வொருவனுடைய சிறப்பு வேறு, ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்தியங்கள் வெவ்வேறு. ஒவ்வொன்றுக்குள்ள தேவனுடைய திட்டங்கள் வேறு. அப்படி தாவீதோடு உடன்படிக்கை என்று வரும்பொழுது அந்த ஆண்டுடைய பர்பஸ் என்னென்னா, இட்ஸ் அபவுட் ஹிஸ் கிங்ஷிப், அவருடைய ராஜரீகத்தை பற்றி. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து நேரடியாக தாவீதின் உடன்படிக்கையினுடைய சத்தியங்களுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா அதாவது எப்படி ஆண்டவர் அதை பில்டப் பண்ணுறாரு, ஆண்டவர் எப்படி அதை கட்டி அமைத்து கொண்டு வருகிறார் என்கிற ஃபவுண்டேஷனை முதல்ல நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். யோசுவா முதற்கொண்டு 2 சாமுவேல் புஸ்தகம் வரைக்குள்ள இருக்கிற வரலாறை மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபைனலி தேவனுடைய திட்டம் அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த 50வது நாள் சீனாய் வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வைத்த பொழுது ஆண்டவர்களுக்கு என்ன சொன்னார்? என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளையும் உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களை என்னுடைய சொந்த சம்பத்தாக எடுத்துக்கொள்வேன். யூ வில் பி மை த கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட். நீங்கள் என்னுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஸோ அன்றைக்கு ஆண்டவர் என்ன பிளான் பண்ணிட்டார்னா, ஐ வில் பி யுவர் கிங், நானே உங்களுடைய ராஜாவாக இருக்க போகிறேன். ஸோ எப்படி ஆண்டவர் அந்த பர்பஸை அல்லது அந்த ப்ராஃபஸி ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார், அதற்கு தாவீதை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றது அந்த தாவீதினுடைய உடன்படிக்கையினுடைய சிறப்பு அம்சம். பட் எங்கே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, புக் ஆஃப் யோசுவா புஸ்தகத்தில் இது என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே கானானுடைய எல்லை வரைக்கும் வருகிறார். அதற்கு மேலே அவரால் என்ன செய்ய முடியல, உள்ளே போக முடியல. பட் ஒருவேளை மோசே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், அவர் தவறு செய்து விட்டார், அவர் கண்மலையை பார்த்து பேசும்படியான அந்த நேரத்தில் அவர் கண்மலையை அடித்து விட்டார். ஆகினால அவரால் என்ன செய்ய முடியல, உள்ளே போக முடியல அப்படின்னு ஒரு பக்கம் நாம் அந்த காரியத்தை நாம் வியாக்கியானம் செய்தாலும் உண்மையாகவே மோசே கானானுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். எப்படி நுழைஞ்சார் தெரியுமா? பை ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கிருபையின் மூலமாக அவர் உள்ள நுழைஞ்சார். எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவரோடு கூட எலியாவும் மோசையும் என்ன செஞ்சாங்க, மறுரூப மலையில் வந்து நின்னாங்க. எஸ், ஆண்டவர் மோசேவை கால்நடையாக உள்ள அழைக்கல, பரலோகத்திலேருந்து என்ன செஞ்சார், நேராக கொண்டு வந்த மோசேவை
கானானுக்குள்ளே கொண்டு வந்து இறக்கினார். ஸோ மோசே கானானுக்குள்ளே தன்னுடைய கால்கள் என்ன செஞ்சிருக்கிறார், பதிய வைத்திருக்கிறார். இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த நியூ கவனன்ட், புதிய உடன்படிக்கை நிமித்தமாக. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே என்ன செஞ்சார், உள்ளே கொண்டு வந்தார். ஆமென். சரி, அப்போ மோசே ஆமென் கானானுடைய எல்லை வரைக்கும் வருகிறார். பின்பு அந்த பொறுப்பை ஜோஷுவா கையில் கொடுக்குறார். ஸோ ஜோஷுவா என்ன செய்கிறார், எல்லா ஜனங்களையும், இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே அவர்களை அழைத்து செல்கிறார். ரைட். ஸோ இவங்க கானானுக்குள்ளே வந்திருக்கிறது ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொன்னவர். அது ஜோஷுவா காலத்தில் தான் நிறைவேறுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த தேசத்தை அவர்களுக்கு சொந்தமாக தருகிறார். ஸோ கவனன்ட் ஆஃப் ஏப்ரஹாம் என்ன செய்கிறது, இங்கே நிறைவேறுகிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். யோசுவாவினுடைய புஸ்தகத்தை வந்து 2 பகுதிகளாக நீங்கள் என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஒன்று, த கான்குவெஸ்ட் ஆஃப் த லேண்ட், தேசத்தை யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்கிறார்கள் இல்லையா? ஸோ தே ஹாவ் டு ஃபைட். ஆண்டவர் அவங்க வந்து கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொள்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதை கைப்பற்றுவதற்காக மாத்திரமல்ல, அதை காப்பாற்றி கொள்வதற்கும் அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, யுத்தம் செய்ய வேண்டியதாக. திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆண்டுடைய வருகை வரைக்கும் இட் இஸ் அ ஃபைட். அது யுத்தம் தான். ஒன்று, நாம் முன்னேறி செல்வதற்கும் என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, நாம் பெற்ற வெற்றியை காத்து கொள்வதற்கும் நாம் என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும். ரைட். இது ஒரு பிரின்சிபல், அழகான ஒரு பிரின்சிபல். ஸோ புக் ஆஃப் ஜோஷுவாவை 2ஆக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று, எப்படி அவர்கள் கானான் தேசத்தை யுத்தம் செய்து பிடித்தார்கள் என்றும், 2வது யோசுவா புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்னா ஹவு தி டிவைடட் த லேண்ட், 12 கோத்திரத்தாருக்கும் எப்படி அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். எகெயின் this is also the fulfillment of the covenant God made with Abraham. ஆபிரகாமோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல் தான் தேசம் என்ன செய்யப்பட்டது, பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. அப்போ ஆபிரகாமோடு கூட பேசினதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த உடன்படிக்கைகளில் நீங்கள் என்ன செய்ய முடியும், அதை நிறைவேறுகிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஹல்லேலூயா. குறிப்பாக நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக தேசத்தெல்லாம் பங்கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் யோசுவா எல்லா ஜனங்களையும் அழைத்து அந்த உடன்படிக்கையை ரெனியூ பண்ணுறத நம்ம பார்க்க முடியும். அல்லது நீங்கள் உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கையினுடைய அந்த ஆப்ளிகேஷன்ஸை, உடன்படிக்கையினுடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுவீங்கன்னு சொல்லி என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க. லெட் அஸ் ரெனியூ த கவனன்ட் ஆஃப் காட்னு சொல்லி யோசுவா ஆபிரகாமோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, சீனாயில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையை ஜனங்களுக்கு திரும்பவும் நினைப்பூட்டி என்ன செய்கிறான், அந்த உடன்படிக்கை பற்றி அவங்களோட பேசுகிறார். அதைத்தான் நீங்கள் யோசுவா 24:25 வாசிக்கலாம். வாசிங்க. அந்தப்படி யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாமமுமாக என்ன செஞ்சாரு, ஏற்படுத்தினான். அந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அருகிலே இருந்த கருவாலி மரத்தின் கீழ் என்ன செஞ்சாரு, நட்டி, இந்த கல் நமக்கு என்னவா இருக்கட்டும், சாட்சியா இருக்க கடவுது அப்படின்னு யோசுவா சொல்லுகிறார். ஆகவே ஆமென். பாருங்க எப்படி மோசேயோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஜோஷுவா என்ன செய்கிறார், ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஏன்னா யோசுவாவினுடைய தலைமையில் கானானுக்குள்ள நுழைந்த ஜனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா புதியவங்க. இட்ஸ் அ நியூ ஜெனரேஷன். மற்றவங்களாம் வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. ஸோ இந்த பிரயாணத்தில் புதிதாய் பிறந்து வளர்ந்த இந்த ஜனங்களாக இருக்கிறதுனால ஆண்டவருடைய உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம், அந்த கவனன்ட் நம்ம எவ்வளவு கவனமாக என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதனுடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அது மறந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த புதிய ஜெனரேஷனுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் பேசுகிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லித்தரணும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும்.
ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய உபதேசங்கள் நிறைய டைல்யூட்டடாக இருக்குது. ஆமென். அதாவது நீர்த்து போனதாக இருக்கிறது. கிருபையின் உபதேசம் என்கிற தலைப்பில் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் பேசுகிறார்கள் ஒழிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தராதிருக்கும் பொழுது ஆஸ் எ பேரண்ட்ஸாக, பெற்றோர்களாக நீங்கள் வேதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜோஷுவா தைரியமாக சொல்லுகிறார், யாரை நீங்கள் சேவிக்கப் போகிறீர்கள் என்பதை இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று என்ன செய்கிறார்? தீர்மானம் பண்ணுகிறார். ஸோ உடன்படிக்கையை புதுப்பிப்புக்கிறத நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பின்பு அப்படியே ஜனங்கள் யோசுவாவுக்கு பின்பதாக அந்த வரலாறு என்ன செய்கிறது? நகர்ந்து போகிறது. யோசுவாவுக்கு பின்பதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒரு முக்கியமான ஒரு புஸ்தகம். ஸோ தேவனுடைய உடன்படிக்கையை எப்படி ஆண்டவர் காத்து கொண்டார் அல்லது ஜனங்கள் அதை எப்படி பார்த்தாங்க அப்படின்றத விவரமாக நமக்கு அறிவிக்கக்கூடிய இன்னொரு புஸ்தகம் என்னென்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சீனாய் உடன்படிக்கைக்கு பின்பதாக இந்த ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதற்கு உண்மையாக இருந்தாங்களா, உடன்படிக்கையை மறந்து போனாங்களா, அதை கை கொண்டாங்களா அப்படின்றத அப்படியே நமக்கு பைபிள் என்ன செய்து கற்றுத்தருகிறது. அதில் ஜோஷுவா இருக்கிற வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் கோயிங் குட். ஆனால் ஜோஷுவாவுடைய மறைவுக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ற ஒரு ராஜா இல்லை. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டினியூஸாக, தொடர்ச்சியாக தேவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்கள் முறித்து கொண்டு வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். The people of Israel been continuously breaking the covenant of God. ஆமென். ஜோஷுவாவுடைய நாட்களை போல நாட்கள் அல்ல. ஆமென். இவர்களை வழிநடத்துவதற்கென்று ஒரு தலைவன் இல்லாதபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் போன போக்கில் அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. கண்டினியூஸாக ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா, ஆமென், இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? பாவம் செய்வார்கள். உடனே ஆமென், பாவம் செய்து யெகோவா தேவனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை இவங்க முறிப்பாங்க. ரைட்? நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பனைகள், கட்டளைகளை மீறுவார்கள். ஆண்டவர் என்ன செய்வார்? இவங்களை உணர்த்துவதற்காக அல்லது இவர்களை தண்டிப்பதற்காக ஆண்டவர் சத்துருக்களை எழுப்புகிறார். அந்த கானான் தேசத்தில் அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய மற்ற புறஜாதி ராஜாக்களை எழுப்பி அவர்கள் கையில் ஆண்டவர் என்ன செய்வார்? இவர்களை அடிமைகளாக ஒப்பு கொடுப்பார். அவள் வந்து இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சிறிது வருஷம், சில மாதங்கள், சம்டைம்ஸ் பல வருஷங்கள் அடிமைகளாக இருப்பாங்க. உடனே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுவாங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து உடைய உடன்படிக்கை நாங்கள் மறந்து போனோம் என்று அழும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னா சில தலைவர்களை, நியாயாதிபதிகளை எழுப்புவார். நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, எப்தா என்கிறவனை கர்த்தர் எழுப்பினார், கிதியோனை கர்த்தர் எழுப்பினார், சிம்சோனை எழுப்பினார், ஆமென், பாராக்கை எழுப்பினார், தெபொராள், ஈவன் பெண் நியாயாதிபதிகள் கூட என்ன செஞ்சாங்க? எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தாங்க? விடுவிப்பாங்க. ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் ஒரு சைக்கிளாகவே போகும். மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்து உடன்படிக்கையை முறிப்பார்கள். மறுபடியும் ஆண்டவர் சத்துருக்களை எழுப்புவார், இவங்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போவார். மறுபடியும் ஒரு தலைவனை கர்த்தர் என்ன செய்வாங்க? ஆண்டவரை நோக்கி மன்றாடுவாங்க, ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்புவார். ஸோ இது ஒரு தொடர்ச்சியாய் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நான் நியாயாதிபதிகளை புஸ்தகத்தை நான் பார்க்கும் பொழுது, ஆமென், the stronger partner of the covenant who is God, ஆண்டவர், உடன்படிக்கையினுடைய வலிமையான நபராகிய ஆண்டவர் என்னதான் இந்த ஜனங்கள் தனக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அவர்களை முற்றிலுமாய் அழித்து விடவோ, ஆமென், ஆண்டவர் என்ன செய்யல? விரும்பவே இல்லை. again and again, ஆமென், அவங்க ரிப்பன் பண்ணும் பொழுது, அவங்க மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக இறங்கி ஒரு தலைவனை, ஒரு இரட்சகரை என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உடன்படிக்கை என்று வரும் பொழுது உடன்படிக்கையினுடைய வீக்கர் பார்ட்னரா, பலவீனமான பார்ட்னரா இருக்கிற நாம சில நேரங்களில் தவறு செய்து அவரை விட்டு விலகி போனாலும் he is faithful. அவர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராக இருந்து உடன்படிக்கையை காக்கிறார் அப்படின்றத நமக்கு நிரூபிக்கிற ஒரு புஸ்தகம் எதுனா Book of Judges. It proves how God preserves the covenant. எப்படி உடன்படிக்கை அவர் வந்து காத்து கொள்ளுகிறார், even though the people are not faithful. Hallelujah. மறக்கவே இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, ஆமென், ஒரு பக்கம் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன், அதே நேரத்தில் அவர் இரக்கமுள்ளவராய் இருந்திருக்கிறார், அவர் உடன்படிக்கையை காக்கிறவராக இருந்திருக்கிறார் அப்படின்றத நமக்கு நிரூபிக்கிற ஒரு புஸ்தகம் எதுனா நியாயாதிபதிகளின் புஸ்தகம்.
இன்ஃபேக்ட் ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு நிரூபித்திருக்கிறார். ஆஸ் அ ஸ்ட்ராங்கர் பார்ட்னரா ஆபிரகாம் முதற்கொண்டு. ஆமென். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் காலம் வரைக்கும் தான் சொன்ன வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் என்னவா இருந்தார்? உறுதியாக இருந்தார். அவர் உடன்படிக்கையை முறித்து போடவே இல்லை. ஹல்லேலூயா. தென் நியாயாதிபதிகளுக்கு பின்பதாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 சாமுவேல் புஸ்தகம் என்ன செய்யுது? நமக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ இங்கே தான் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சை நம்ம பார்க்குறோம். இந்த மொனார்கி அல்லது அரசாங்கம் அல்லது ராஜாவை கொண்டு ஆளுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? இங்கே தான் 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தான் என்ன செய்கிறாரு? ஆரம்பிக்கிறார். என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 சாமுவேல் புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுதே இதுக்கிடையில் ரூத்தெல்லாம் இருக்குது. பட் நம்ம அதுக்கு போகல. we are talking about 1 சாமுவேல். ஸோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு டைமில். என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். நியாயாதிபதிகள் 21:25 அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் அப்படின்னு அந்த புத்தகம் முடியும். ரொம்ப வேதனையாக இருக்கும். அவன் இஷ்டத்தின்படி என்ன செய்கிறான்? செய்தாலும் ஆண்டவர் உடன்படிக்கை மறக்கவே இல்லை. அவர் மனசில் வச்சுட்டே இருக்கிறார். இந்த ஜனங்கள் முற்றிலுமாய் மறந்து போனார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் யாரை எழுப்புகிறார்? சாமுவேலை எழுப்புகிறார். இன்ஃபேக்ட் அந்த பீரியட் ஆஃப் டைமில் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை கூட மிக மோசமான நிலையில் இருந்து. ஷீலோவில் ஆசிரிப்பு கூடாரத்தில் பணி செய்து வந்த ஏலி என்கிற ஆசாரியன் தன்னுடைய 2 பிள்ளைகளாகிய ஓப்னி பினகாசனுடைய பாவத்தை அவன் என்ன செய்யலை? கண்டிக்கவில்லை. ஆலயத்திற்குள்ள தேவன் அருவருக்கிற காரியங்களாக என்ன செஞ்சுட்டு இருந்தது? நடந்து கொண்டிருந்தது. இன்ஃபேக்ட் வேதவசனம் சொல்லுது கர்த்தருடைய சத்தம் அரிதாக இருந்ததாம். தேவன் பேசுகிறது மிக அரிதாக இருந்ததாம். இன்ஃபேக்ட் ரொம்ப மோசமான நிலைக்கு தேசம் கடந்து சென்று விட்ட பொழுது கர்த்தர் ஒரு குட்டி சாமுவேலை கர்த்தர் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அவர் வளர்ந்து பெரிய ஆகிறார். இன்ஃபேக்ட் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக என்ன செஞ்சார்? இருந்தார். ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. எப்படி ஆண்டவர் அவர் ராஜாவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் சிங்காசனத்தில் அரியணையில் உட்கார்ந்து அமர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல உலகத்தை அவர் ஆளுகை செய்ய போகிறார் என்கிறத மிக அழகாக ஆண்டவர் கட்டுக்கோப்பாக அவர் கட்டி கொண்டு வருகிறார். மேபி இட் டேக்ஸ் இயர்ஸ், பல ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் ஆண்டவருடைய பிளான் ஒன்று தான். ஐ ஷுட் பி தேர் கிங். நான் அவர்களுக்கு ராஜாவாக இருக்கணும், அவங்க என்னுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேலை கர்த்தர் எழுப்புகிறார். எல்லா ஜனங்களும் கேட்குறாங்க சாமுவேல்கிட்ட, சாமுவேலே புறஜாதிகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கும் யார் வேணும்? ராஜா வேணும். எங்களுக்கு என்ன வேணும்? ராஜா வேணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம் இந்த வசனம், அதாவது சாமுவேல்கிட்ட இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்ட பொழுது, இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவருடைய ஆசை, அவருடைய நோக்கம் அவர் தான் என்னவா இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ராஜாவா இருக்கணும். அதுதான் அந்த உடன்படிக்கையினுடைய மைய கருவை இல்லை. ஹி வாண்ட்ஸ் டு பி த கிங். ஆனால் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்களை தன்னை தவிர சவுலையோ அல்லது தாவீதையோ அல்லது மற்ற சாலமோன் போன்ற ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடாது என்று எங்கேயுமே பைபிள் இல்லை. ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, புறஜாதிகளுடைய ராஜாக்களை போல என்னுடைய ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? அப்படிப்பட்ட ராஜாக்கள் என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாதே ஒழிய, மிக அழகாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன், மிக அழகாக என்னுடைய ஜனங்களிலிருந்து ராஜாக்கள் எழுப்பலாம். எழும்பி நான் கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி அவங்க என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமே. ஹல்லேலூயா. So the concept of king அப்படின்ற ஒரு கான்செப்ட், ராஜா அப்படின்ற கான்செப்டுக்கு ஆண்டவர் எதிரானவர் அல்லவே அல்ல. ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 28 வசனம் வரை வாசித்து பார்ப்பீங்கன்னா, இன்ஃபேக்ட் ஆதாம் யாரு? அவன் ஒரு ராஜா தான். ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டிகளின் மேல அதிகாரத்தை கொடுக்கிறார், டொமினியனை கொடுக்கிறார். நீ எல்லாவற்றையும் ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? இன்ஃபேக்ட் ஆடம் வாஸ் a king. So God is not against the concept of king. Hallelujah. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தோம். ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்த விஷயம்தான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன? உன்னை மிகவும் அதிகமாக என்ன செய்வேன்? பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க? தோன்றுவார்கள். ஸோ ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசும்பொழுதே என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னிடத்திலிருந்து யார் தோன்றுவா? ராஜாக்கள் தோன்றுவாங்க. அதே தான் ஆண்டவர் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் எழுதிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 35:11 ஆபிரகாமோடு கூட பேசினதை கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். he confirms or he reaffirms to Jacob. என்னன்னா, யாக்கோபே, உன்னுடைய சந்ததியில யார் எழும்ப போகிறார்? ராஜாக்கள் எழும்ப போகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ராஜாக்கள் எழும்புவது என்பது ஆண்டவருடைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதில் தப்பு இல்லை. அவங்க கேட்ட விதத்தில் தப்பு இருந்துச்சு. என்னன்னா, புறஜாதிகளை போல எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ராஜா வேண்டும். புறஜாதிகள் தங்களை ஆளுவதற்கென்று ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார்களே, அத்தகைய ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்களே, அதுதான் அவர்களுக்கு தவறு. ஆமென். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாக்கோபு தன்னுடைய 12 குமாரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சொல்ற ஒரு வசனத்தை நீங்க படிக்க முடியும். சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை? விலகுவதில்லை. ப்ராஃபஸி, மெசியானிக் ப்ராஃபஸி. சமாதான கர்த்தர் மெசியா வருகிற வரைக்கும் யூதாவை விட்டு ராஜரிகம் என்ன செய்யாது? மாறாது. செங்கோல் விலகுவதில்லை என்ன ஆண்டவர் நினைச்சார், சொல்லியிருக்கிறார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கூலியை வாங்கி கொண்டு தன்னுடைய வாயை திறக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ராஜாவின் ஜெய கம்பீரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள்லேருந்து யார் எழும்பா? ராஜா எழும்ப போகிறார். அவர்களுக்குள்ள என்ன இருக்குது? ராஜ கம்பீரம், ஜெய கம்பீரம், ராஜ ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி பீலேயம் சொல்லுவோம். அதே பீலேயம் தான் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து என்ன செய்யும்? எழும்பும் அப்படின்னு சொல்லி ராஜாக்கள் எழும்புகிறதை குறித்து, குறிப்பா மெசியா ராஜாதி ராஜாவாக எழும்புகிறதை குறித்து பீலேயாம் என்ன செய்கிறாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆகவே இந்த கவனன்ட்டினுடைய எல்லா உடன்படிக்கையும் அப்படி நீங்க நூல் பிடிச்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் எதை நோக்கி தான் போகுதுன்னா, ஆமென், ராஜாதி ராஜாவாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆளுகை செய்ய வரப்போகிறார் என்பதை குறித்து தான் அப்படி போகும் கவனன்ட். ரைட்? அதுல டேவிட் கவனன்ட், தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கை, அது ரொம்ப அழுத்தம் திருத்தமா அந்த சிங்காசனத்தை பற்றி, அந்த ராஜரிகத்தை பற்றி நமக்கு என்ன செய்து விளக்குகிறது. எப்படி ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் ரட்சிப்பை குறித்து பார்த்தோம், எப்படி சீனாயினுடைய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்கிறதை குறித்தும் அவர் உயிரோடு கூட எழும்புகிறதை குறித்தும், அந்த ரட்சிக்கப்பட்ட பின் உள்ள நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியம், எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் சீனாய் உடன்படிக்கையில் பார்க்கிற மாதிரி, இனிமேலும் இந்த பூமிக்கு வந்து ஆளுகை செய்ய போகிற நம்முடைய ராஜாதி ராஜாக இயேசுவினுடைய ராஜாங்கத்தை குறித்தும், the kingdom of God, அதை பற்றி நம்ம பேச போகிற உடன்படிக்கை தாவீதினுடைய உடன்படிக்கை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நீங்க உபாகமம் 17ஆம் அதிகாரம் நேரம் இருக்கும் பொழுது இந்த பகுதியை வாசித்து பாருங்க. டியூட்ரானமி சாப்டர் 17 verse 14 to 20, 14 முதல் 20 வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்தும் பொழுது அந்த ராஜா எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் தனக்கென்று இதெல்லாம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது, இதெல்லாம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது, மற்ற புறஜாதி ராஜாக்களைப் போல நடக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் நான் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக நேர பிரதான ஆசாரியனிடத்துக்கு சென்று தனக்குன்னு ஒரு தோராவுட நியாயப்பிரமாணத்தினுடைய பிரதியை அவன் வாங்கி உட்காந்து அவன் கைப்பட எழுதணுமாமா. நியாயப்பிரமாணத்தை கைப்பட எழுதுறது சாதாரணமான விஷயமா? இன்றைக்கி ஆமேன் ஒரு காப்பியர் இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கிடுவோம். அன்றைக்கி அப்படி கிடையாது. அவர் தோல் சுருளை எடுத்து உட்காந்து என்ன செய்யணும்? எழுதணும். சாதாரணமான விஷயமா அல்ல. அதுவும் உட்காந்து எழுதும்போது ஒரு பிழை வந்து விட்டால் அவ்வளோதான், முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், எண்ணாகமும், உபாகமும் ஒரு பிழையின்றி என்ன செய்யணும்? எழுதணும். ரப்பர் வச்செல்லாம் அழிக்க முடியாது. அப்போது ராஜாவாகணும்னா எவ்வளோ பெரிய கண்டிஷன். ஒருவேளை இன்னைக்கு பாஸ்டர் ஆகணும்னா இப்படித்தான் ஒரு கண்டிஷன் ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா, ஒரு முறையாகிலும் நியாயப்பிரமாணத்தை என்ன செய் பிழை இல்லாமல் எழுதுனா நம்மலாம் பாஸ்டர் ஆகிருக்க முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் கிருபைன்னு சொல்கிறாங்களோ? ஆமென். இல்லை, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதி கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற இந்த பைபிளுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்துருக்காங்க, தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்காங்க. அதனால் யாரோ சொன்னாங்களாம், ஆமென், பழைய ஏற்பாடை பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆமென், புதிய ஏற்பாடை மாத்திரம் நம்ம பிரசங்கித்தா போதும். நம்ம என்னத்துக்கு பழைய ஏற்பாடை நம்ம தூக்கி சுமக்கணும்? புதிய ஏற்பாடு மட்டும் சின்னதாக பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாமே. இல்லை பிரியமான, தயவுசெய்து அப்படிப்பட்ட செய்திகளுக்கு உடைய சேவைகளை சாய்க்கவே சாய்க்காதீங்க. we need the whole Bible. ஒரு ராஜா தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்க வேண்டும். because it is the standard of God. அது தேவனுடைய நீதி என்பது என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை உங்களுக்கு பரிமாற பண்ணுகிறார். அதுதான் நீதிமானாக்கப்படுதல். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக தேவனுடைய நீதியாகிய அவருடைய கட்டளைகளின் பிரமாணங்களை நாம் கை கொண்டுதான் ஆக வேண்டும். ஆமென். இலவசமாய் கிருபையை கொண்டு நீதிமானாக்கப்பட்டு விட்டோம். நீதிமானாக்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகள், அவருடைய நீதியாகிய அவருடைய பிரமாணங்களை என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. because when Jesus is going to come back, மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியை அவர் அரசாட்சி செய்யும் பொழுது அன்றைக்கு பிரமாணமாக இருக்க போகிறது நியாயப்பிரமாணம் தான் என்பதை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கம் இதுதான். ராஜாக்கள் வேண்டான்னு சொல்லுது. the problem is not a king, the problem is king like gentile. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நான் என் ஜனங்கள் நடுவில் எழுப்பக்கூடிய ராஜாக்கள் யார மாதிரி இருக்கணும்? என்ன போல இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவரை போல இருக்கணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி ஆண்டவர் விரும்பின ஒரு ராஜா தான் யாரு? தாவீது. he was not perfect. ஆண்டவர் சவுலையும் எழுப்பினார். சவுலும் ராஜா தான். சவுல் என்றால் என்ன அர்த்தம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹீப்ரூவில் asked of God, தேவனிடத்தில் கேட்கப்பட்டவன் அர்த்தம். ஜனங்கள் போய் கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட, சாமுவேல் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்ட பொழுது அவங்க கேட்டதுக்கு பதில் தான் சவுல். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனான். அவனால் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியல. ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்தது என்ன? அவங்ககிட்ட கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை உத்தமம் என்று சாமுவேல் மூலமாக ஆண்டவர் சவுலோடு கூட ஆண்டவர் பேசினார். ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தது யாரு? தாவீது. ஹல்லேலூயா. இந்த தாவீதோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கிங்டம், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியதான சத்தியங்கள் அடங்கிய உடன்படிக்கை என்ன செய்கிறார். இன்னைக்கு ஜஸ்ட் அவுட்லைனை மட்டும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? அதனுடைய ஆழங்களுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இதை நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலையும் 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசிக்கலாம். ஆமென். தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை 2 இடங்கள் இருக்குது. ஒன்று 2 சாமுவேல் சாப்டர் 7, அதுக்கு பேரலாக அப்படியே 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். பல நேரங்களில் சாமுவேல் ராஜாக்களில் எழுதப்பட்ட அதே சம்பவம் 1 நாளாகமும் 2 நாளாகமத்தில் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். என்னன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா பலர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன் ஆல்ரெடி விச் இஸ் ரெக்கார்டட் இன் சாமுவேல் அண்ட் கிங்ஸ், இட்ஸ் பீன் அகெயின் ரெக்கார்டட் இன் 1 Chronicles அண்ட் 2 Chroniclesனா ரொம்ப சிம்பிள். 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்படுவதற்கு முன்பதாக எழுதப்பட்டது. 1 நாளாகமும் 2 நாளாகமும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து அடிமைகளாக 7 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி திரும்ப அவங்க எருசலேம் வந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்டது. ஓகேவா? ஹிஸ்டரி, இந்த ஹிஸ்டரி வேற, இந்த ஹிஸ்டரி வேற. எப்படி மோசேயுடைய தலைமையில் இருந்த மோசேயுடைய தலைமையில் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் 40 வருஷம் வனாந்தரத்தில் மடிந்து ஒரு புது ஜெனரேஷனை யோசுவா தலைமையில் கானானுக்குள்ளே போனாங்களோ, அதே போல ராஜாக்களுடைய நாட்களிலே
தான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார்னால அடிமைத்தனத்திற்கு கொண்டு போகப்பட்ட யூதர்களில் பலர் எங்க செட்டில் ஆயிட்டாங்க? பாபிலோன்ல செட்டில் ஆயிட்டாங்க. நிறைய பேர் செத்துட்டாங்க. புதிதாய் பாபிலோன்ல பிறந்து வளர்ந்த அடுத்த ஜெனரேஷன், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எங்க வர்றாங்க? ஆமென். எஸ்ரா, நெஹேமியா, செருபாபேலுடைய நாட்களில் திரும்ப எருசலேமுக்கு வந்து எருசலேமை கட்டி எழுப்புறாங்க. ஸோ திஸ் இஸ் a நியூ ஜெனரேஷன். ஆகவே இந்த புது ஜெனரேஷனுக்கு மறுபடியும் ஜீனியாலஜியை, உடன்படிக்கைனா தானே, மறுபடியும் முதல்ல இருந்து ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லிட்டு என்டையர் அந்த அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை மறுபடியும் அந்த புது ஜெனரேஷனுக்கு எழுதப்படுகிறது தான் எதுனா 1 நாளாகமோ 2 நாளாகும். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள், சரியா? அதனால தாவீதுடைய உடன்படிக்கையை படிக்கணும்னா நீங்கள் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலையும், அதை வந்து பேரலாக நீங்கள் படிக்கணும்னா எங்கே 1 நாளாகமோ 17ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யலாம்? படிக்கலாம். இத்தோடு கூட சேர்த்து சங்கீதம் 89 பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனங்களில் தேவன் தாவீதோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய அம்சங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? படிக்கலாம். இதெல்லாம் நாம் இந்த வாரம் விரிவாக நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு அவுட்லைனை நான் கொடுக்குறேன். என்னோடு கூட சேர்ந்து 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இப்போ நான் கொடுக்க போகிறது வெறும் அவுட்லைன் தான், எழுதுகிறவர்களுக்காக, ரைட்? அவுட்லைன் தான். நாளையிலேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த டெப்த்துக்குள்ளே, சத்தியத்திற்குள்ளே நம்ம போக போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1லிருந்து 17 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் தாவீதோடு கூட செய்து கொள்ளுகிற அந்த உடன்படிக்கை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதாவது 1லிருந்து 3 வரை அப்படி நான் பிரித்து சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. பிரித்து சொல்கிறேன். 2 சாமுவேல் சாப்டர் 7 1லிருந்து 3 வரைக்கும் தாவீதோட பிளான் என்ன பிளான்? ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அப்படின்னு அவனுடைய பிளான், சரியா? ஆனால் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை தாவீதோடு ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவருடைய ப்ராமிஸ். ஸோ இப்படி எழுதி கொள்ளலாம். 2 சாமுவேல் சாப்டர் 7 ஃப்ரம் verse 1 to 3 டேவிட்ஸ் பிளான். 4 to 7 காட்ஸ் ப்ராமிஸ். ஆண்டவர் சொல்கிறார், தாவீதே நீ எனக்கு வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுற, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? வீட்டை கட்டுறேன்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீ ஏன்பா எனக்கு வீட்டை கட்டுறேன்னு சொல்கிறார். why should you build a house for me? 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? ஒரு வீட்டை கட்ட போகிறேன்னு சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், 4ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். 1, ஆண்டவர் சொல்கிறார் 4லேருந்து 7க்குள்ளே நீ எனக்கு ஒரு வீட்டை என்ன செய்ய வேண்டாம்? கட்ட வேண்டாம்னு சொல்கிறார். 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஐ எம் கோயிங் டு பில்ட் அ ஹவுஸ் ஃபார் யூ. கவர்னன்ட் இது. அந்த வீட்டை பற்றி தான் நம்ம நாளைக்கு பேச போகிறோம். ஐ வில் பில்ட் அ ஹவுஸ் ஃபார் யூ. நான் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்கிறேன்? கட்டுகிறேன் என்று சொல்லி தாவீதோடு கூட தேவன் செய்து கொள்கிற உடன்படிக்கை. அதை பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கையும் நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். அதில் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தாவீது உயிரோடு இருக்கிற நாளில் நிறைவேறக்கூடிய வாக்குத்தத்தங்கள். 8லிருந்து 11 வரைக்கும் தாவீது உயிரோடு கூட இருக்கும் பொழுது அவனோடு கூட செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை எப்படி நிறைவேறப் போகிறது, அது தாவீது ஆண்டவர் சொன்ன நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உயிரோடு இருக்கும் பொழுது எவைகளை நிறைவேற்றுகிறார் என்றும், அவருடைய மரணத்திற்கு பின்பு 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த டெத் ஆஃப் டேவிட், ஹவு காட்ஸ் ப்ராமிசஸ் which has been set to David during the covenant, எப்படி ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யணும்? அதை பிரித்து படிக்கும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒன்று நீங்கள் செய்யுங்க, இன்றைக்கி இரவோ அல்லது நாளைக்கு பகல்லையோ 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் என்ன செய்யுங்க? படித்து வைங்க. நாளைக்கு அதை என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இன்னொரு பாட்டை கூட நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நீங்கள் தனியாக எழுதி கொள்ளுங்க. 11லேருந்து 13 வரைக்கும் கவனன்ட் வரும்பொழுது ஸ்ட்ராங்கர் பார்ட்னராக இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர், அவருடைய ப்ராமிசஸ் என்ன? அடுத்தது 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தை படிக்கும்போது
தாவீதினுடைய ஒபீடியன்ஸ், ஆண்டவர் தாவீதிடத்துல வீக்கர் பார்ட்னரா இருக்கிற தாவீதிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? இதுதான் ஸ்ட்ராங்கர் பார்ட்னர், வீக்கர் பார்ட்னர். ஸோ 11லேருந்து 13 வரை வயசு வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய பார்ட்டில் நான் என்ன செய்ய போகிறேன், 14, 15 உன்னுடைய பார்ட்டில் நீ என்ன செய்ய வேண்டும். ஸோ இதை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். உண்மையாகவே இது பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகுது. ஏன்னா தாவீதோடு கூட தேவன் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. எல்லா கவனன்ட்டுமே நித்திய உடன்படிக்கை தான், இதுவும் நித்திய உடன்படிக்கை. இன்ஃபேக்ட் இந்த உடன்படிக்கை இன்னும் நிறைவேற வேணும். என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ராஜாதி ராஜாவாய் அவர் பூமியில் தாவீதினுடைய சிங்காசனத்தால் அமர்ந்தவர் ஆளுகை செய்ய போகிறவர், அன்னைக்கு தான் இந்த உடன்படிக்கை என்ன செய்யும், நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் இதை இந்த மாலை வேளையோடு கூட தியானித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் யூ ஆர் த பார்ட் ஆஃப் திஸ் கவர்னன்ட். இன்னைக்கு அவருடைய ராஜ்யத்தை இங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, கட்டி கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த நாளில் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம், அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நாளைக்கு இதை தியானிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. புதிய உடன்படிக்கையினுடைய முக்கிய அம்சங்களில் உண்டு தாவீதோடு கூட நீர் செய்து கொண்ட உடன்படிக்கை. ஆமென். இது உம்முடைய 2வது வருகை பற்றியது. நீர் திரும்ப ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியை வந்து அரசாள போகிறீர், அதை பற்றியது. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம், எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. எஸ், வி ஆர் a part of that kingdom. அந்த ராஜாங்கத்தினுடைய, அந்த ராஜரீகத்தினுடைய பங்காய் நாங்களும் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் அதோடு கூட இணைத்ததற்காக நன்றி. என்னோடு கூட இணைந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன். அவங்களை பலப்படுத்துங்க. மீண்டும் நாங்கள் சந்திக்கிற வரை உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம், ஷலோம். God bless you. Take care. Have a wonderful day. Amen.